ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிஆர் ரேங்கட் மேட்ச் தான். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இறங்குனோன்னா ஒரு ஏயுஜிக்கு இறங்குனாலும் எனிமி போடுற சாட்டை இவங்கிட்ட இப்போ என்ன லூட் இருக்குன்னு போய் பார்க்கலாம். என்ன வச்சுருக்காங்க, க்ளூவால் கிடச்சிருச்சு. வேறு மேக் வச்சுருக்காங்க. சரி, இதுக்கு மேலே என்ன பேசுகிறது, போடுற இன்ட்ரோவை. என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? சரி, இப்போது நம்ம ஒரு எனிமையை வெற்றிகரமாக கொண்டு விட்டோம். வேறு என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது எனிமி இங்கே இருக்கானான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு போய் நம்ம கொஞ்சம் லூட் அடிப்போம். அங்கே ஒரு டோக்கன் மிஷின் இருக்குது, அதில் போய் 200 டோக்கன் எடுத்துக்கலாம். இந்த மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு புயா அடிச்சிருப்போம். ஆனால் கடைசியில் வந்து நிறைய பேர் எச்சரித்தான் போட்டிருப்போம். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கேயும் ஆகுன்னு தான் இருக்குது. வேறு எதாவது எனிமி கிடச்சிங்கன்னா அடிக்கலாம். மேலே ஹார்ட்டு முடிய போதா, வேறு என்னடா அது? ஓ யாராப்பா, வேறு ஆனால் வராங்களாம் பார்ப்போம். மேலே ஏதாவது கண்டுருக்கான்னு பார்ப்போம். என்ன இருக்குது, ஏகே இருக்குது, ஏகே எடுத்துக்கலாம். சரி, இப்போ மட்டும் கீழே போக வேண்டியதே. எனிமி அடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். போட்டு இங்கே ஒரு வேண்டாவே, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். நிறைய எனிமி இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. எங்கே இருக்கான்? அவன் அங்கே இருக்காங்க. அங்கேருந்து வரான். அவன் ஜாக்கிரதையாக அந்த சைடே இருந்துப்போம். அவனை வர விட்டு அடிக்கலாம். வந்து என்ன பார்த்துட்டானா என்னன்னு தெரில. ஊக்கம் வேறு கேன்சல் ஆகி போச்சு. பார்த்துட்டானா இல்லையான்னு தெரில. வரட்டும், பார்த்துக்கலாம். அந்த அடுத்து விட்டுலாம். நம்மளாம் யார், ப்ரோ பிளேயரு. வரட்டும், மேக்ஸிமம் எடுத்து பாய்ச்சுன்னு ஒரே அழுத்து தான். இன்னும் பார்க்க போகிறோம். பாட்டு போய போடுங்க. பார்க்காம போயிட்டுருக்க ஹீரோ இட்டி சொல்ல முடியும். சாவடா, என் கையிலலாம் மாட்டானீலாம் உயிர் தப்பிக்க முடியாது தம்பி. எமௌண்ட்டை போடும். எமௌண்ட் போட்டு வேறு பேசுகிறோம். ஸ்பெக்டேட் விட்டே போயிட்டேன். இதுக்கு மேலே அமௌண்ட்டை போட்டு என்னது, நம்மளுக்கு தான் லாஸ். என்ன இருக்குது எம்சி அவன் லூட் அடிக்க மேலே அடிக்கிறேன். மெடிக்கிட்ட போட்டு அவனை போய் ரிவெஞ்ச் எடுப்போம். அவ்வளோ தைரியம் தான். சிங்கத்து மேலே கை வச்சு தம்பி, நீ சாகமாக போக மாட்டேன். எங்கே இருக்கான்? சைடில் தடிக்கிறாங்க. மேக்ஸ் வந்து பாய்ச்சி ஐயோ குழுவில் போட்டான்டா. பாய்ச்சின்னு அழுத்திடுவோம். பக்கத்தில் போயிட்டு போட்டான்டா. இது கிரெனேட் எடுத்து போடுவோமா? கிரெனேட் இருக்கா? இருந்திருக்கு. இல்லை, தேவையில்லை. மேக்ஸ் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் அழுத்துவோம். அப்போ தான் எமௌண்ட்லாம் போட முடியும். இங்கேருந்து கொண்டு விட்டோன்னா டக்குன்னு வெளியே போயிடுவான் எமௌண்ட்டு. எங்கே போனான்? இங்கே தானேங்க வந்தான். எங்கே போனான் இப்போ? இங்கே தான் எங்கேயோ ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எங்கே போனான்னு தெரில. எங்கடா போனதை போய் வாடா சீக்கிரம். நான் மேலே போய் விட்டுருக்கேன். கீழே வந்து சொல்கிறாங்க. இப்படி இங்கே ரைட் சைடில் தான் வருவான். அடிக்கணுமா இல்லை மேலே வரான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, கீழே தாங்க இருக்கான். அடியே ஓடு. சாட்டில் விழுந்துருச்சு. எப்படியே கீழே எடுத்து ஆகணும். அழுத்து. ஐயோ தப்பிச்சிட்டாங்க. கீழே போயிட்டு பாய்ச்சி நிறுத்திடுவோமா? பாய்ச்சி பச்சைறா. இந்த கணக்கு நான் பாய்ச்சி தான் பேர் வச்சுருக்கேன். பாய்ச்சி அவ்வளோதான். 3 கிலோ நம்ம வெற்றிகரமாக அடிச்சு விட்டோம். இவங்கிட்ட பேன் வச்சுருக்கான். உப்புக்கறி இல்லை பரவாயில்ல, நம்ம எம்சிசி வச்சுக்கலாம். இதுக்கு 2 சிப்பு போடணும். இல்லை பரவாயில்ல, போய் ரிப்பேர் கிட்ட வாங்கணுமே. இது வேறு இல்லை. ஸோ ரொம்ப இங்கே பாருங்கள், வெஸ்ட்டே ரொம்ப கிழிச்சு விட்டானே. வெஸ்ட்டே கொஞ்சம் விட்றா, வெஸ்ட்டே முடித்து விட்டுருவான். 3rd லெவல் வெஸ்ட்டு அதுக்குள்ளே எப்படி உடஞ்சுன்னு தெரில. நம்ம போய் வெஸ்ட்டு வாங்கி போமா? இல்லை சரி, ரிப்பேர் கிட்டே வாங்கிக்கலாம். நம்ம ரிப்பேர் கிட்ட ஒன்று இன்னொன்று எங்கே வாங்கிட்டு போகலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம போனால் 200 டோக்கன் தான் இருக்கா? இல்லை கட்டுவோமா? இல்லை வேணாம், நம்ம கட்டலாம் தேவையில்ல. எதுவுமே நல்லா இல்லை. போவோம். கயிறு ஏறிச்சு. பிரேக்கர் மோடுக்கு ஏறிச்சு. இங்கேயும் டோக்கன் மிஷின் இருக்கு, எடுத்துக்கலாம். வேறு என்ன பண்ணுறது? ஜோன் வேறு இங்கே ரொம்ப தள்ளி வருது. சரி பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் லூட் அடிச்சு போயிடலாம். அங்கே அந்த ஸ்பீடு மிஷின் இருக்குது. ஸ்பீடு மஷ்ரூம் அது இங்கே மெடிக்கிட்டு எடுத்துக்கலாம். அங்கிட்ட ஸ்பீடு மஷ்ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை போய் அப்புறமா எடுத்துக்கலாம். அப்புறமா ஜோன் வரும்போது எப்படியே எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான். ஜோன் வந்துருச்சா? கொஞ்சம் கிட்ட வந்துச்சு. பரவாயில்ல, நம்ம இப்போயே போயிடலாம். அடி. ஓகே, வந்துருச்சு. இந்த கட்டுவோமா வேணாமா? இல்லை வேணாம், நம்ம போயிட்டு எதாவது வாங்குவோமா? சரி வாங்குவோம். ஏதாவது பேக் வாங்கிக்கலாம். பேக் வாங்கிட்டேன். ஓகே, வேறு என்ன பண்ணுறது? ஏதாவது கண்டுக்கு உப்புக்கு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அவன் M60 வச்சுக்கலாம். சிப்பம் வாங்கலாம் நினச்சேன், எனக்கு மறந்து போயிட்டேனே. சரி,
ஜோனு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. போவோம். என்ன எவனுமே வர மாட்டேங்கிறாங்க. எவனா இருந்தானா பாய்ச்சுன்னு அழுத்திடலாம். இல்லை எம்சிசி வேறு சிப்பு போடணுங்க. லாங் ரேஞ்சில் இருந்தானா நல்லா ரேட்டாக வேறு கிடைக்கும், அடித்து முடிச்சிடலாம். இப்போ வேறு சிப்பு வேறு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அங்கே ஸ்கார் இருக்குது, ஆனால் ஒரு சிப்பு தான் போட்டு வச்சுருக்காங்க இந்த கனினா. சரி, ஏதாவது ஒரு 2 சிப்பு 3 சிப்பு இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஒரே ஒரு சிப்பை போட்டு வச்சுருக்காங்க அந்த ஸ்காரில். சரி, அங்கிட்ட ஒரு ஆட்டோ இருக்குது. என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. இந்த ஹோலி ஈவெண்ட்டு தான். நான் வேறு என்னமோ புதுசாக ஏர்ட்ராப்லாம் விட்ருக்கேன்னு நினச்சேன். லூட் அதில் ஒரு மெடிக்கிட்டு தான் நினச்சேன். 3 மெடிக்கிட்டு அப்புறம் M4 ஒன்று நினச்சேன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த டபுள் டோர் வீட்டில் டேரா போடலாமா? சரி வேணாம். ஃப்யூச்சர் சேஃப் ஜோனா? ஓ, அடுத்து வர சேஃப் ஜோன் இங்கேயே போட்டாங்க. நம்ம அங்கிட்ட ஒரு ஆட்டோ இருந்துச்சுல, அதை எடுத்துகிட்டு வந்து இது மேலே டேரா போடலாமா? சரி ஓகே, பின்னாடி போய் ஆட்டோவே எடுப்போமா? ஆட்டோ எடுப்போம். ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற படிக்கட்டில் விடுவோம். விட்டு அது மேலே விட்டோன்னா எவனாலே வர மாட்டாங்க. எப்படியும் வண்டியில் ஏறி தான் வரணும். நம்மளை எப்படியா முடிச்சு விட்டுடலாம். அவன் வண்டியில் ஏற மாதிரியா அடிச்சு விட்டுடலாம். ஈஸியாக முடிச்சிடலாம். எப்படியாவது போய் அடித்தே ஆகணும் இந்த மேட்ச்சு. வண்டி எடுப்போம். ஓகே, கரெக்டாக ரைட் சைடில் தான் பெரிய டோர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரைட் சைடில் போயிடலாம். இந்த சைடு ரொம்ப சின்ன வழியாக இருக்குது, இதில் நடந்து தான் போக முடியும். இப்போ ரைட் சைடில் வந்து போடுற ஸ்கிட் அடிக்க முடியாதோ? சரி ஓகே, இப்படியே போயிடலாம். ரிவர்ஸடே ஏற்று ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு போய் இடிச்சிருப்பேன். ஏற்ற முடியல. அப்பாடா ஏறியாச்சு. சரிக்கிட்டு வந்துருச்சுங்க. ஐயோ, மறுபடியும் ஏற்ற வேண்டி தான். ஏற்ற முடியல. அப்பாடா ஏற்றியாச்சு. க்ளூவால் போடுவோமா? சரி, க்ளூவால்லாம் போட தேவையில்ல. ஆனால் வந்தானா அப்படியே அடிச்சு விட்டுடலாம். க்ளூவால்லாம் ஒரு சில செகண்ட்லேயே அது மறுபடியும் இது டிஸப்பியர் ஆகிடும், அதாவது போயிடும். அங்கே எவனோ சொல்கிறான். எங்கேருந்து சொல்கிறான்? இப்போ அவங்ககிட்ட காரில் போகிறான். அடிப்போமா? மிஷா காட்ட வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். எங்கேன்னு சொல்கிறான்? இந்த இருக்காங்க. பூரா ஸ்கோப் போட்டுடுறான். நிறைய டேமேஜ் ஸ்கோப் போட்டான். ஐயோ, அப்புறம் க்ளூவில் போட்டிருக்கியா? க்ளூவிலே உடைப்பேன்டா நானே. எங்கே இருக்காங்க? மிஷின் கண்ணு போடுறான். அப்புறம் 4 கிலோ நம்ம வெற்றிகரமாக பண்ணி விட்டாச்சு. கீழே இறங்கி போயிடலாமா? ஐயோ, கண்ணை மாற்றி விட்டேனே. MCCRா? ஓகே, தெரியாமல் ஓடிட்டேன். ஒரு ரிப்பேர் கிட் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு இன்னலர் வாங்கிக்கலாம். ஓகே, வாங்கியாச்சு. போகலாம். இப்போ அந்த எல்சேப் வீட்டுக்கு போகலாமா? சரி, அங்கேயே போவோம். இல்லை, ஆட்டோ எடுத்துகிட்டு அங்கேயும் போய் அப்படியே விட வேண்டியதான். அப்புறம் என்ன, அங்கேயும் போய் டேராக போடும். ஆட்டோ எடு, பின்னாடி ரிவர்ஸ் எடு. இன்னும் வந்துடுச்சு. நான் கூட வராதுன்னு நினச்சேன். மிஸ்டர் ஹார்ஸ் கார்டு. இன்னும் நம்மளை தவிர்த்து இன்னும் 6 பேர் அளவு இருக்காங்க. இன்னும் எத்தனை? 4 பேரா? நம்மளும் 4 கிலோ, இன்னும் 4 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அடித்தோன்னா நம்ம 8 கிலோ எடுத்துடலாம். ஒரு 6 கிலோ அடிக்க பார்ப்போங்க. 6 கிலோ 7 கிலோ அடிக்க பார்ப்போம். இந்த மேட்ச் டார்கெட்டு மாற்றிட்டேன். கீழே இங்கேயும் உட்பகிற தாங்க இருக்குது. என்ன எல்லா இடத்துலையும் உட்பகிற இந்த மேட்ச்லேயே 3 தடவை உட்பகிற பார்த்துருங்க. வண்டி ஏற்றும். என்ன ஏற்றும்? ஏற்று இன்னும் ஏற்ற முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த வீட்டோட இந்த வீடு ஏற்றி இறங்கிடும். போவோம். அந்த லூட்டை போய் அடிப்போம். எவனா இருக்கானா? இல்லை. போவோம். அங்கிட்ட எவனோ நிற்கிறான்னு நினைக்கிறேன். இல்லை, அது அந்த ஹோலி தான் அங்கே இருக்குது. அந்த ஹோலி ஈவெண்ட்டு. அவங்க கார் இருக்குது. அங்கிட்ட ஒரு ஏர்ட்ராப்போ இருக்கா என்ன? அது ஏர்ட்ராப்பா என்னது? இல்லை, அந்த ஹோலி ஈவெண்ட்டு. ஏதோ ஒரு பொண்ணு போகிறக்குள்ள இப்போ அவங்களுக்கு நிறைய டேமேஜ் கொடுத்துருச்சுங்க. எப்படி அடிக்கிறது? வெளியே வந்தால் ஹெட்ஷாட் தாண்டி. வெளியே வரட்டும், பார்த்துக்கலாம். வெளியே வா. மெடிக்கல் போடுமா? இல்லை, இன்னலர் போட்டுக்கலாம். 1 2 இன்னலர் போட்டிருக்கோம். கை ரோஸும் பிரேக்கர் முடிஞ்சு பாரு. ஹெல்மெட்லாம் பிச்சு போக போகுது பாரு. உங்களுக்கு வேறு வாயெல்லாம் உள்ளது. போடு போடுங்க. ஹெல்மெட்டே பிச்சு விட்டாச்சு. 5 கிலோ நம்ம வெற்றிகரமாக பண்ணி விட்டோம். இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேரே நம்ம அடித்தோன்னா 7 கிலோ வந்துடும். அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அடிச்சிடலாம், பார்த்துக்கலாம். தன்னம்பிக்கை இருக்கணுங்க வாழ்க்கையில். அட்ரா க்ளூவில் போட்டான். க்ளூவிலே உடைப்பேன்டா. அடி மறுபடியும் 2 க்ளூவில் போட்டான். எல்லா க்ளூவிலையும் உடைப்பேன். இவனுக்கும் இல்லை, இது சாதாரண ஹெட்ஷாட் மட்டும் போட்டாச்சு. 1 டேப்னு நினச்சேன். இது வேறு இந்த மிஷின் கன்னில், ஆனால் ஹெட்ஷாட் தான் போடுங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான். அவனை மட்டும் அடித்தோன்னா புயா அடிச்சுட்டு நம்மளோட 7 கிலோ நம்ம வெற்றிகரமாக முடிச்சிடலாம். எங்கே இருக்கான்? அதுவும் அங்கேருந்து ஓடி வராங்க. அடி. அந்த ப்ளூ ஹவுஸ் வச்சுருக்கான்னு நினைக்கிறேங்க. அப்படியே ஹெட்ஷாட்டை போடணும்டா. போடு. அதுக்கப்புறம்
அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. பாய்.